நீ என்ன பண்ணுட்டான வாரமாடா அங்க நின்னுடா நீங்க கண்ணா நான் எப்படி போறேன் அப்பா என்ன நேத்து பெத்தாரோட எனக்கே தெரியல மகாராஜா டேய் தம்பி வருமடியா போங்கடியாடா போய் சொன்ன பாருங்க போய் சொன்னியா வாய் பேசி இல்ல தலை தொங்க போட்டு காவலன் உலகத்தின் நீதி அறிய வேண்டும் என்ன பண்ணீங்களா அண்ணா வர சொல்றான்னு சொல்ல முடியல. ஏன்னா ஐயா பொன்னுசாமி கவுண்டர் காலமானார். இவருடைய பிரிவு இவருடைய துக்கம் மாண்ட உடைய துக்கம் நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் இருந்து திடீர்னு ஆள் இல்லைன்னா அந்த பிரிவு எவ்வளவு வருஷத்துக்கு கொடுக்கும் தெரியுமா? அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் அவனுடைய பிரிவு அந்த துக்கம் என்பது. இருந்தாரு இவன் இந்த அளவுக்கு ஆளாக்கி என் தந்தை இப்போது இல்லையே வேற அழுவான் தாத்தா இல்லையே மனைவி அழுவார்கள் என் கணவன் இல்லையே பொட்டு போனதை கூடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை வைத்து அழுவார்கள். இந்த ஒருவருடைய துக்கம் இந்த ஊட்டையும் இந்த குடும்பத்தையும் இந்த ஊருக்கே இந்த துக்கத்தை ஒரு ஆண்டு காலம் வரைக்கும் இருக்குமா? ஒரு வருஷமாவது இருக்கும். போன தீபாவளிக்கு இருந்தார், போன பொங்கலுக்கு இருந்தார், போன அமாவாசைக்கு இருந்தாரு, போன இதுக்கு இருந்தார், போன ஒரு வருஷம் வரைக்கும். அதுக்குதான் ஒரு வருஷம் வரைக்கும் அவன் ஏன்னா நல்ல நாள் வச்சு ஒரு நாள் முன்னாடியே படிச்சிருவாங்க. சரியா? அப்படிப்பட்ட ஒரு ஆளை பிரிந்து அந்த குடும்பம் எப்படி தத்தளிக்கிறது? ஆனால் 99 தம்பிமார்களை பறிகொடுத்துதான் தவறு. 98 தம்பிமார்களை பறிகொடுத்துருக்கலாம். துச்சாதனம் 16ஆம் நாள் சண்டையில் தான் துச்சாதனம். ஆமா, அப்படி தம்பிமார்களை பறிகொடுத்தார், பாட்டரை பறிகொடுத்தார், குருவை பறிகொடுத்திருக்கிறான். இத்தனை பேரும் ஆண்ட பிறகும் கண் கலங்காமல் கல்லு பேரி உக்காந்துக்கிறான்னா எப்படி நீ வந்து இதையும் வச்சு சேர்த்துட்டு இருக்க. ஆனா அவன் ஏன் அது மேல கல்ல உட்காந்துக்கிறான் தெரியுமா? அவன் திரேகமானது வெங்கல திரேகம். இரும்பு மனிதன் சொல்றேன், இரும்பு கூட இல்ல, வெங்கலம். வெங்கலம் இரும்பு கூட உஸ்தி. அப்படி வெங்கல திரேகம் புரிஞ்சவன். அதனால அதுக்கும் அஞ்சாமல் அண்ணன் இருக்கிறான் காப்பாற்ற என்று அமர்ந்து இருக்கிறான். சென்று திடதறிக்கிறோம் ஓடி வந்தாங்க. யானையின் தந்தத்தை கொண்டு வைக்கப்பட்ட நவரத்தின கற்களை வதித்த மணி மகுடத்தை தரித்த அதை எத்தி செய்யாலும் என்னை அழைத்த காரணம் அதற்காக. என்னை தாய் என் முதல் கேளு கேளு
இந்த எடுக்கிறாயே தம்பி துரியோதனா ஐயா மண்ணில் மாட்டேன் என்ன செய்கிறேன் நீ பழுவியே யாரு பேச்ச கேட்காம போனதுனால உனக்கு இந்த நிலைமை அண்ணா தம்பி ஐயா முங்கோ தம்பி சொன்ன மொழியாய் கேளாமல் போன யாரு கேக்குறோம் என்ன பெரிய பேச்சு என்ன கேக்குறோமா நம்ம நான் கேக்குறேன்னா முன்னோர்கள் தாய் தந்தை பேச்சு கேட்கணும் அண்ணன் தம்பியா இருந்தா கேட்கணும் முன்னோர்கள் என்றால் வயசுல மட்டும் முன்னோர்கள் இல்லை கல்வி கற்றவர்களும் முன்னோர் தான் சின்ன வயசா இருந்தாலும் அவன் கல்வி கத்தவனா தான் படிச்சு வந்தோம்னா கேட்கணும் யார் பேச்ச கேட்காம போனேன் முன்னோர் காலத்திலே தம்பி குலநாசம் பெண்பாவம் குலநாசம் வீடு உரியாதடா 1000 மண்ணு ஆனா திரௌபதி பத்திரி பாஞ்சாலி குலத்துக்குரிய வலைகள் தவறு செய்தா குல நாசமா போயிருந்தான்னு சொன்னாரு அவரு பேச தம்பி வந்து சொல்றான் நான் படிச்சவன் என்ன வேண்டாம் அண்ணா அண்ணி என்பவள் அன்னைக்கு சமமானவள் உண்மைதான் அண்ணி அவமானப்படுத்துறானா தாய் அவமானப்படுத்துறானா மாதா சாபம் மக்களை காக்கும் உண்மைதான் தாய் போல அவன் சாப்பிட்டா நம்ம காக்கணும் வரானா அப்படின்னு சொன்ன அவன் பேசி கட்டியா கேட்கலையே கேட்க போறேன் நடந்ததை எண்ணி என்ன நான் காலையும் கண்டாய் நடக்க போது பார்க்க கொஞ்சம் வாசி தம்பி யார் உனக்கு நிலைமை அண்ணா பஞ்ச பசங்கள பாண்டவர் அறிவதனாலே அந்த இடையனுடைய பாண்டவர்கள் ஐயோ வருமா வருமா அண்ணா ஐயோ வருமா
ஐயாடா எனக்கு பெருமை வருமோ என்று நினைத்திருந்தாய். ஆனால் இன்று உனக்கு சிறுமை வந்துச்சு. யாரால? ஆண்டவராலா? பசு வரும் எருமாடு வந்தா என்ன, பசுமாடு வந்தா தம்பி துரியோதனா, இன்று நீ அழகும் புலம்பலுக்கு காரணம் ஆண்டவரா? பனிதன் தீபாது தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி அழுவக்கூடிய யாரு? துக்கத்தால தம்பியால நாடக கூட முடியல. எப்படி வந்து போனாரு? என்னதான் காமி போடுறோம். காமியா? நம்ம வச்சு செய்யறானோ காமி மகாராஜா. தம்பி துரியோதனா, எப்படி தம்பி துரியோதனா, அரவ கொடியறுத்து முரசு கொடிகளை செய்தவன் யார்? பாண்டவர் பொட்ட பசங்க. அவங்களால ஒண்ணு கூட முடியாது. ஆமா, இந்த பாண்டவரால் எதையும் செய்ய முடியாது. யாரை வச்சு இந்த பாண்டவர்கள் இந்த வேலை செஞ்சாங்க? பேர் நான் சொன்னேன். அரவக்கொடி என்பது அரவக்கொடி. முரசு கொடி வச்சிருக்கான முரசு கொடி. செடியில் ஓட்டையில் வாங்கிய காலம் கூடு குச்ச பையன் வாதார கண்ண உனக்கு இத்தனை சதிவரை செய்தானா? தம்பி, ஒரே ஒரு வேலை தான் செய்யணும். என்ன வேலை செய்யணுமா? அட மதியம் நான் தண்ணீர் வந்த மன்னாதி மன்னா, அண்ணா நீ போய் வாங்கினா என்று என்னை படக்கு இந்த தினத்திலே சேனாதிபதியாக வட்டத்தை கொடுத்தால் தண்டி போயிடுவோம். தம்பி தம்பி அப்படி ரணகலமனை அனுப்பினார் என்றுதான்
நம்ம என்ன சண்டைக்கு போய்க்கிறோம், என்ன சமரசம் பேசுறது நாலு போட்டு அனுப்பு மகாராஜா. நாலு போட்டு அனுப்பியா நீங்க வேணா அம்மா ஆவிடியா போறாரு. அனுப்ப மாலை மாதிரியா செஞ்சு அனுப்புங்க. என் வீரத்தை இந்த உலகம் அறியாமல் இருக்கிறது. இந்த தினத்திலே பிரபலவர் சேனைக்கெல்லாம் என்னை படைத்தளபதியாக்கினார். எனக்கு 3 நாள் சண்டை வேணாம், 16, 17 2 நாள் சண்டை கொடு. ஒரே நாள்ல சாண்டு குடிச்சிருவேன். ஒரே நாள முடிப்பேன். எதனால இன்னொரு நாளுக்காக இருந்தது? உனக்கு ரொம்ப வேலை வைக்க கூடாது. ஆமா, அதனால 2 நாள். நீ ரெஸ்ட் எடு. அதனால் 16, 17 நாள் சண்டைக்கு என்னை சேனாதிபதி ஆக்கினால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? அதாவது ரஜத்தும் வந்து அது வீரன் என்று சொல்லிக்கொண்டு உலகமெல்லாம் வேறு பெற்று வருகிறானே அந்த ஆவணமடி தாச்சுனன் என் கரத்தில் இருக்க நாக அஸ்திரத்தால் அவனை கொன்று வெற்றி தேடி தரேன். 5 தலை நாகம் நடுத்தரை அறுத்தால் மீது இருக்க 4 தலை தனக்கு தானே மடியும். அர்ஜுனன் சத்தான மீது 4 தலை போ. மகாராஜா அதான் நடக்க போகுது காலைல. யாரோ சொல்லுவாங்களா கல்லெடுப்பு முள்ளெடுப்புன்னு, அந்த கரியா கல்லு வச்சு கொடுத்தா அண்ணன் திரும்பி வரா. அர்ஜென்ட்டா நேத்துக்கு போய் வாங்கினா சொன்னேன். என்ன வச்சு காத்தால கொடுத்தாங்க? அந்த பொட்டியார கேள்விட்டு போய் அவன் தான் அறிவில்லாதவன் சொல்றான். ஆனா கல்லெடுப்பு ஏற்றுவான். நீ அதுக்கு மேல்றா கல்லெடுப்பு எங்க முட்டுவாங்க? கொளுத்த மாட்டான், அடுப்பா போட்டு வச்சிருப்பாங்க. திடீர்னு ஒரு 3 கல்லை தேடுவாங்க, அங்க போய் பொங்குவாங்க. முள்ளு அங்க முள்ளு வச்சுதான் எருடுவாங்க. அதான் கல்லெடுப்பு முள்ளெடுப்பு. அந்த கேள்வி பாகுதான் ஏத்து குத்திச்சு வெத்தல குத்துற பாகு அடிக்கிற நேரத்துல கரண்டா பாய் போச்சு. கீழ் போச்சு. நான் அவன் அவசரத்துல கீழ் தடமாறணும் பாரு. உண்டா ஒண்ணு ஆபிச்சு ஏத்து சரியா போச்சு. அது பாக்கு தார்ம போட ஏதோ ஒண்ணு அத வேண்டாம். திட தைரியம் தம்பி அண்ணாதே அண்ணங்கிறவாய் அண்ணா முன்னே அந்த புகை படு தம்பி துரியோதனா முத்தே பார்த்தனா ஏதா பொண்ணே அந்த வண்ணமாய் ஐவர்கள் சேனையை நீ வாங்கி கொடுத்து எனக்காக 17வது நாள் யுத்தத்திலே வெற்றி தேடி தந்து இந்த அரவக்கொடி வரக்க வழி செய்கிறேன். நிலைநாட்டுவது உண்மையான உண்மை. இன்று 17வது நாள் சண்டைக்கு அண்ணா
நண்பனும் உரைத்த வார்த்தை எரிகின்ற எஜியத்தில் எனக்கு எண்ணெய் விட்டது போலாச்சே. எனக்கு வருங்கதி அருகிலே இந்த வார்த்தையை காதில் கேட்டே மாவீரன் கண்ணா மணவாடி அழுகலானே மணவாடி அழுகலானே. தாயானவள் ஒதுக்கி வைத்த போது கட்டிய மனைவியனை ஒதுக்கி வைத்த போதிலும் இந்த ஊரார் உலகத்தவர் என ஒதுக்கி வைத்து இழுகுலாத்தான் என்று சொன்ன போதெல்லாம் இன்று 16-17 சண்டையிலே மாவீரன் கண்ணன் ரணகலம்புகின்றார். அந்த கௌரவ சேனைக்கெல்லாம் சேனாதிபதியாக வருகிறான் என்று உலகம் பேசுவே. என் வல்லமை திறமைகளை காட்ட வேண்டும் என்று தம்பி என்னை வெற்றி தாமலம் கொடுத்து அனுப்புவான் நினைத்தேனே. ஆனால் என் தம்பி ஐயோ முந்தி முந்தி சேனாதிபதி பட்டம் கிடைக்கிறது. இன்று நம் கரத்திலே முதலாக நாகாஸ்திரத்தை எடுத்துச் செல்லலாம். வீரத்தை உலகத்திற்கெல்லாம் வெற்றி போட்டு காட்டலாம் நினைத்தேன். ஆனால் என் உயிர் நண்பன் உரைத்த வார்த்தை போய் வாருங்கள் அண்ணா என்று ஒரு வார்த்தை சொல்வான் என்று அவளாக காத்திருந்தேன். ஆனால் அண்ணா நீயும் சண்டைக்கு போ என்று சொல்லிவிட்டார். இதை சொல்ல அவனுக்கு எப்படி மனம் துணிந்ததோ இறைவா. ஒருவேளை இதை வார்த்தையை கேட்டு நான் ரணகலம் புகுந்தார். அந்த ரணகலத்திலே அர்ஜுனனுடைய கூடிய மனத்தால் என் உயிருக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் என்னை பிரிந்து என் தம்பி எப்படி வாழ்வான் காதலா? நானும் என் தம்பி எப்படிலாம் வாய்ந்து வருகிறோம் தெரியுமா? எப்படி காஞ்சி சந்த பசுமை
மகாராஜா நானும் என் தம்பி துரியோதனும் ஆ, ஒரு கன்றும் பசுவும் போல் வாழ்ந்து வருகிறோம். ஆமா கன்றை பிரிந்தால் பசுவானது துடிதுடிக்கும், ஆமா பசுவை பிரிந்தால் கன்றானது துடிதுடிக்கும். ஆ, ஒரு தாயும் பசுவும் கன்றும் செய்யுமாக இருவரும் வாழ்ந்து வருகிறோமே, ஆ. அவனை விட்டு நான் எப்படி செல்வேன்? மகாராஜா ஏன் இப்படி வீணா அழுகுறீங்க? ஏன் இந்த வெத்தலை காம்புக்காக நம்ம ஏன் உயிரை ஒண்ணும்? சண்டைக்கு போனாதான் ஆபத்து வரும் பயப்படுறீங்க. சண்டைக்கு போவான்னா இப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிடலாம். காவலன் ஆ, ஒரு வீரனுக்கழகி, பலம் தைரியம் ஒரு சத்திரியன் முன்வைத்த கால பின்வைக்க கூடாது. ஆ, வருவினை வா என்று அழைத்தாலும் வரப்போவதில்லை, ஆமா வாராத வினையை வா என்று அழைத்தாலும் வரப்போவதில்லை. ஆமா போனுங்க போவது கிடையாது. அவன் சொன்ன ஒரு வார்த்தையை நினைத்து இங்கு அழுது கொண்டு வந்தால் ஆ. கர்ண மகாராஜன் வீரன் நினைத்தோம். ஆ, ஏதோ வாய்த்தவரி வந்த வார்த்தை எண்ணி அவன் ரணகலம் புகாமல் இருக்கிறான், இவன் ஒரு வீரமா என்று உலகத்தவர் எள்ளி நகைப்பார். கேவலமா பேசுவாங்க. விதி எதுவே அதுவே வழியது, ஆமா விதியை மாற்ற யாரால முடியாது. யாரால முடியாது. நம்ம விதி அப்படிதான் இருந்தால் ஆ. அதையும் வெல்வோம். புற்றா ரதத்தை ஆ, இதோ போடுங்க. கொஞ்சம் ஓட மாட்டீங்க. ஏன்? ஏண்டா பொண்ணு? ஏன் மகாராஜா கீழே குஞ்சு பாக்குறீங்க? நீ பாத்துக்கோ இல்லையா? புரிந்து பாக்குறாரு கம்னாடி கங்கால் பையா. அவன் மத்த குஞ்சு தான் பாப்பான். ஏன் மகாராஜா கீழே பாக்குறான்? வாழு வேகம் மனோவேகம் சென்ற ரதம் புதுரா நாளை பாங்க போய் சிவ நானா இஸ்தான். திடீர் என்று நின்ற காரணம், ஏன்? இவ்வளவு வேகமா வந்துட்டு இவ்வளவு தூரம் இங்க வந்து திடீர்னு நினைச்சு என்ன காரணம் தெரியும்? சக்கரத்துல என்ன சாணி மாட்டிட்டான்? யாரா அவன்? அதோ பார்த்தாயா தூரத்தில் ஒற்றை தீபம். ஆமா வலிகரிச்சு. ஒற்றை தீபம் அது என்ன நாடு தெரியுமா? அதுதான் விதர்ப்ப நாடு. இருக்கட்டும். அதுதான் எனக்கு மானங்கட்ட மாமியார் வீடு. மகாராஜா ஆ, எல்லாரும் மாலையிட்டு மாமியார் வீடு தான் சொல்லுவாங்க. ஆமா. ஏன் மாலை கட்டி போய் மாமியார் வீடு? காவலே, ஒரு ஆணும் ஒரு பெண்ணானும் திருமணம் முடிந்த பிறகு அந்த ஆடவன் இல்லத்தில் மாமியார் வீட்டுல ஒரு பொண்ணு போய் நல்ல முடன் வாழ்ந்து வந்தார். எல்லாம் வேண்டாம். அந்த பெண்ணும் அந்த ஆடவனும் மாமியார் வீட்டுக்கு அந்த ஆம்பளை போவான். மாப்பிள்ளை மாமியார் வீட்டுக்கு போகும்போது எப்படி மாமியார் வீடு பெருமை சொல்லுவோம். மாமியார் வீட்டுக்கு மானமுள்ள மரும்புல வந்துக்கிறாரு, எது சொன்னாலும் சுருக்குப்பா பெருமையா சொல்லுவோம். அப்படி சொல்லலாம். ஆனால் என் மனைவி இந்நாட்டை ஆண்டு வரக்கூடிய சோமதத்த மன்னனுக்கும் சொன்னகாட்டி அம்மையாருக்கும் ஏக புதவியாக எக்கியத்தில் அவதரித்த அந்த பொன்மாலை பொன்னுருவி சுபாங்கி 3 பெயர் அவளுக்கு. அவள் தான் என் மனைவி. என் நாட்டிலவரசி, என் இல்லத்தரசி ஆவாள். அதனால தம்பிதான் போன்னு சொல்லிட்டானு இருவரும் பிரிஞ்சு வாழ்ந்து வந்தா. பிரிஞ்சு வாயிருங்க. ஆமா, திருமணம் முடிந்து சில நாட்கள் மட்டுமே சேர்ந்து வாழ்ந்தோம். கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தீங்க. யாரோ நாட்டில் உள்ளவர்கள் என்னை எள்ளி ஏளினம் பேசினார் என்று இனியும் இவ்வுலத்தோனோடு வாழக்கூடாது என்று உலத்து மேட்டில் குடத்தை போட்டு உடைத்து விட்டு அப்படியே தாய்விடு சென்றாள். நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தா கூட போயிட்டு வந்துருக்கலாம். ஆமா, இவ்வளவு திமிர்கிறவளை போய் அங்கேயா இருக்கட்டும், அவளே வந்தா மட்டும் நான் இருந்தேன். அவள் தாய் வீடே கதி என்று அவள் இருக்கிறார், என் நாடே கதி என்று நான் இருக்கிறேன். இருவரும் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தம்பிதான் போன்னு சொல்லிட்டானே, தொட்டு தாலி கட்டி மனைவி இருக்கிறா, மாமியார் விட்டு வழி போறேன்னு கொண்டாட்டி முகத்தை ஒரு முறை பார்த்துட்டு போலான்னு ஒரு ஆசை. ஏன் எதனால அந்த ஆசை? தம்பிதான் போன்னு சொல்லிட்டான். மனைவியாவது போய் வாருங்கள் மன்னா ஒரு வார்த்தை சொன்னார். செல்லுமிடத்திலே தோல்வி கிடைத்தாலும் ஒரு வெற்றி, ஒரு சந்தோஷமா சண்டை. மனைவி போய்வான்னு சொல்லிக்கிறா, பேசாத பொண்டாட்டியமா போய்வான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு தைரியாக சண்டை. அட அதே செத்தாலும் ஒரு வீர சொர்க்கம் கிடைக்கும். பொண்டாட்டி பேச்சு கேட்டு போனா செத்தோம்னா ஒண்ணுமே சொர்க்கம். பொண்டாட்டி போவாதையான்னு சொன்னாங்க, போக கூடாது. அதனால என் மனைவி முகத்தை பார்க்கலாம் என்று நினைத்தேன். நான் வளர்த்த குதிரைகள் என்னை அறியாமல் நானா தான் இழுத்துட்டேன். அதுதான் தானா நிற்கிறேன். எப்படி போய் தானா நிற்கும்? என்னை அறியாமல் என் எண்ணம் அங்கிருக்க எங்கை தானா இழுத்துது. ஆமா, குதிரை நின்று போச்சு. சரி வந்துட்டோம்.
போய் என் மனைவி முகத்தை பார்க்கணும். அதனால் சண்டை போட்டு அவன் முகத்தை எப்படி பார்க்கறதுன்னு பார்க்க தெரியல. முடியாது. அவை நான் பார்த்து தயாராகிறேன். ஆனால் என் மனைவி என்னை பார்ப்பாளா? அவன் மனசுல அவ எப்படி நினைச்சுங்க தெரியல. ஒரு மன்னனை பார்க்க வேண்டும் என்றார். மதுரை பார்க்கணும் முதல்ல. அருகில் இருக்க மகாராணி இளவரசி பார்க்க வேண்டும் என்றார். தோய் பெண்ணு முதல்ல பார்க்கணும். அதனால என் மனைவியுடைய மனநிலை எப்படி இருக்குது என்று முதலில் அறிய வேண்டும். தோய் பெண்ணை கேட்டா தெரியும். ஆமா. அதனால நான் நைட்டு இந்நாட்டு தோய்களை மிக விரைவாக நீ எதுவும் செய்ய அமைத்து வா. நான் இங்கே ஜெயி போறேன். ஏய், அவளா இவளா அடிமான தவளை எவன் இது வாணிக்கு நாங்கி வெளியே. மாமங்கிட்ட பேச போறேன்.